ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ். டுடே நான் பார்க்க போறது சிறந்த ஆசிரியருக்கான அந்த புக்ல இருந்து பகுதி 4 தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வாசிக்கலாமா? கரும்பலகையில் கவனம் தேவை. கரும்பலகையில் முக்கியமான கருத்துக்களை மட்டும் தெளிவாக எழுதுங்கள். தேவையில்லாத கருத்துக்களை ஒழுங்கு குலையும் வண்ணம் நிறைய எழுதி குழப்பாதீர்கள். கரும்பலகையில் எழுதும் போது மிகவும் பெரியதாகவோ மிகவும் சிறியதாகவோ எழுதாமல் வகுப்பில் பின்னால் உட்கார்ந்திருக்கும் மாணவர்களுக்கு தெரியும் அளவில் தெளிவாக எழுதுங்கள். கரும்பலகையில் எழுதும் பொழுது மாணவர்களுக்கு முதுகை காட்டிக்கொண்டு எழுதாதீர்கள். கரும்பலகையில் எழுதி உள்ளவரை மறைத்து கொண்டும் நிற்காதீர்கள். கரும்பலகையில் எழுதி உள்ளவரை மாணவர்கள் எழுதி கொள்ளும் வரையில் அழிக்காமல் வைத்திருங்கள். கரும்பலகையில் படம் வரையும் போது வண்ண சுண்ணங்கோல்களை பயன்படுத்துங்கள். கரும்பலகையில் நீங்கள் எழுதியவற்றை சூழலிலும் கையால் அழிக்காதீர்கள். உங்கள் உள்ளங்கை வியர்வையானது கரும்பலகையில் படுவதால் கரும்பலகை பாழ்படும் என உணர்த்திடுங்கள். எப்பொழுதும் கரும்பலகை அழிப்பானையே டஸ்டர் பயன்படுத்துங்கள். நீங்கள் பெண் ஆசிரியராக இருந்தால் கை நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிந்து கரும்பலகையில் எழுதுவதை தவிர்த்திடுங்கள். உங்கள் கை வலையோசையால் மாணவரின் கவனம் சிதறுவதுண்டு என போகும் என அறிந்திடுங்கள். சமுதாய வளங்கள். உங்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு அருகில் உள்ள சமுதாய வளங்களை கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பயன்படுத்தி கற்பியுங்கள். ஆண்டுக்கு ஒரு முறையாவது உங்கள் வகுப்பு மாணவர்களை வெளி இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லுங்கள். சரித்திர காலத்து கோவில்கள், மறைந்த காவலர்களின் நினைவு சின்னங்கள், பழப்பண்மை, கோழிப்பண்ணை, தோப்பு, தொழிற்சாலை, துறைமுகம், விமானத்தளம், விலங்கின பூங்கா போன்றவற்றை நேரில் கண்டு கற்பதற்கு ஏதுவாக மாணவர்களை வெளியே அழைத்து செல்லுங்கள். சமுதாயத்தில் சிறந்து விளங்கும் பல்துறை அறிஞர்களையும் வல்லுநர்களையும் சிறப்பு விருந்தினராக அழைத்து உங்கள் பள்ளியில் கல்லூரியில் உரையாற்ற செய்யுங்கள். அஞ்சலக அதிகாரி, வங்கி மேலாளர், புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர், குழந்தை மருத்துவர், விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், செய்தித்தாளின் ஆசிரியர், நாட்டுப்புற கலைஞர், ஓவியர் போன்றவர்களை அழைத்து அவர்களின் அனுபவங்களை மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஏற்பாடு செய்யுங்கள். தோட்டக்கலை, கைப்பின்னல், ஒளிப்படம் எடுத்தல், சோப்பு தயாரித்தல், தொலைக்காட்சி பெட்டியில் பழுது நீக்கம் போன்ற பாட செயலுக்கு அப்பாற்பட்ட திறமைகளை மாணவர்களிடம் வளர்த்திட செய்யுங்கள், உதவுங்கள். இதற்காக சமுதாயத்தில் உள்ள அனுபவமிக்கவர்களை அணுகி அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவழைத்து மாணவர்களிடம் செய்து காட்ட சொல்லுங்கள். ஒரு பாடத்தில் முதுகலை பட்டம் பெறுவதை விட தொலைக்காட்சி பெட்டியை பழுது பார்க்கும் தொழில்நுட்ப கைவினர் கலைஞராக விளங்குவது எவ்வளவோ மேல் என்று உண்மையை சொல்லிக் கொடுங்கள். சிறப்பு வகுப்புகள் தேவையா? அனைத்து பாடங்களையும் தேர்வு சில நாட்கள் முன்னரே நடத்தி முடித்து விடுங்கள். வகுப்பு நேரங்களில் சரியாக பாடம் நடத்தாமல் கதைபேசி நேரத்தை வீணடித்து விட்டு பின்னர் சிறப்பு வகுப்பில் வைத்து பாடம் நடத்தாதீர்கள். எப்பொழுதும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் விடுமுறை நாட்களிலும் அவர் நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் சிறப்பு வகுப்புகள் வைப்பதை தவிர்த்திடுங்கள். நூலகத்தை பயன்படுத்துங்கள். மாணவர்கள் நூலகத்தில் இருந்து சில நூல்கள் எடுத்து படித்து பயன்பெற கூடிய வகையில் நூல்களின் தலைப்பு, நூலாசிரியர்களின் பெயர், நூல்களின் சிறப்பு ஆகியவனை பற்றி சொல்லுங்கள். பள்ளி நூலகத்தை போலவே வகுப்பறையிலும் நூலகம் ஒன்றை ஏற்படுத்துங்கள். வகுப்பறை நூலகத்தில் உள்ள புத்தகங்களை வகுப்பில் நடத்தும் பாட கருத்துக்கு துணையாக நிற்கும் நூலகங்கள் என்றும் மாணவர்களின் பொது அறிவை வளர்க்க உதவும் நூல்கள் என்றும் இரு வகையாக பிரித்து வையுங்கள். பள்ளியில் நூலகத்திற்கு அடிக்கடி சென்று நூல்கள் எடுத்து பயிலும் பழக்கத்தை உங்கள் மாணவர்களிடம் விதையுங்கள். வாரத்தில் ஒரு நாள் மாணவர்கள் நூலகம் சென்று பயிலுவதற்கு வசதியும் வாய்ப்பும் ஏற்படுத்தி தாருங்கள். உண்ணுதல் உறங்குதல் போலவே நல்ல நூல்களை வாசிப்பதும் ஒருவரின் எதிர்கால வாழ்க்கை மகிழ்ச்சியாக கழிக்க அவசியம் என்பதை கற்பியுங்கள். உங்களது பாடத்துறையிலும் புதிதாக வெளிவந்துள்ள நூலை பற்றி வகுப்பில் விமர்சனம் செய்யுங்கள். செய்தித்தாள்களில் பாடம் தொடர்பாக
புது செயல்கள் வந்தால், புது செய்திகள் வந்தால் அவற்றை மாணவர்களிடம் வாசித்து காட்டுங்கள். நகைச்சுவை மிளிரட்டும். நகைச்சுவை மிளிரப் பேசுங்கள். தொடர்ந்து பாடம் கேட்பதால் மாணவர்களிடம் தோன்றும் மன சோர்வையும் சலிப்பையும் குறைத்திட இடையிடையில் நகைச்சுவையாக துணுக்குகள், சுவையான நிகழ்ச்சிகள், சிறு கதைகள், சுவையான புது கவிதைகள் போன்றவற்றை சொல்லுங்கள். நீண்ட நேரம் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் ஓர் அரசியல்வாதி. கூட்டத்தினர் கொட்டாவி எத்தனையோ விட்டும் அவர் பேச்சை நிறுத்துவதாக தெரியவில்லை. கூட்டத்தினர் ஒவ்வொருவராக எழுந்து போய் மைதானமே காலியான பிறகுதான் அவர் தயக்கத்துடன் பேச்சை நிறுத்தினார். ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் தன்னருகே நின்று தன் பேச்சை கேட்டுக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமுற்ற அரசியல்வாதி, நீங்கள் யார் என்று கேட்டார். நின்றிருந்தார் அமைதியாக. நான் தான் உங்களுக்கு அடுத்தபடியாக பேச வேண்டியவன். மாணவர்களின் சோர்வை நீக்க புன்முறுவல் பூக்க வைக்கும் நல்ல நகைச்சுவை துணுக்குகளை வகுப்பில் சொல்லுங்கள். வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் குட்டி கதைகளை சொல்லுங்கள். மாணவர்களின் நகைச்சுவை உணர்வை அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து பேசுங்கள். உங்களோடு சேர்ந்து மாணவர்கள் சிரிக்கும் வகையில் நகைச்சுவையை சொல்லுங்கள். உங்களை பார்த்து மாணவர்கள் சிரிக்கும் வகையில் நகைச்சுவை கருத்துக்களை சொல்லாதீர்கள். நகைச்சுவை என்ற போர்வையில் ஆபாசமாக கதைகளை சொல்லாதீர்கள். அறுவையான கடி ஜோக்குகளை தவிர்த்திடுங்கள். யாருடைய மனதையும் புண்படுத்தும் ஜோக்குகளை சொல்லாதீர்கள். இரட்டை அர்த்தமுள்ள ஜோக்குகளையோ பெண்களை தலைகுனிய வைக்கும் ஜோக்குகளையோ வகுப்பில் சொல்லாதீர்கள். மிகை நடத்ததை தவிர்த்திடுங்கள். மாணவருக்கு எரிச்சல் ஊட்டுகின்ற கவனத்தை சிதறுகின்ற மிகை நகைச்சுகளை மேனரிசம்ஸ் வகுப்பில் வெளிப்படுத்தாதீர்கள். பாடம் நடத்தும் போது விரலை நீட்டி பேசுதல், பற்களை கடித்தல், தலையை சொறிதல், மூக்கை தடவுதல், தோள்பட்டையை குலுக்குதல், நெளிந்து கொண்டு நின்றல், காது குடைதல், கால்களை அகட்டி நிற்றல், சட்டை போர்த்தானே அடிக்கடி தடவுதல் போன்ற எரிச்சலூட்டும் மிகை நடத்தைகளை விட்டு குறிப்பிட்ட சொற்களையோ சொற்றொடர்களையோ வகுப்பில் அடிக்கடி பயன்படுத்தும் மிகை நடத்தையை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஆசிரியர்கள் வெளிப்படுத்தும் மிகை நடத்தைகளை மாணவர்களும் எளிதாக பழகி அவற்றை பேசியும் கேலி செய்தும் மகிழ்வார்கள் என்பதை அறிந்திடுங்கள். ஒரு கடலை போல உங்களது சிந்தனை அலைகளை மாணவர்களின் நெஞ்சக்கரைகளையும் ஓயாத எழுப்பி கொண்டே இருங்கள். நெக்ஸ்ட், பாடநூலுக்கு அப்பால். பாடநூலுக்கு அப்பால் இது செகண்ட் டாபிக்கா இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக்ல ஒரு ஆசிரியர் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் கூடவே வாசிச்சு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா பாடநூலுக்கு அப்பால் அப்படின்ற தலைப்புல என்ன சொல்ல வராங்க, ஒரு ஆசிரியர் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.